பழம்பெரும் நடிகை காந்திமதி அம்மாவை தெரியாதவங்களும் இருக்க முடியாது. 16 வயது நிலை திரைப்படத்தில் ஸ்ரீதேவிக்கு அம்மாவா நடித்தது தொடங்கி பழைய திரைப்படங்களில் பெரும்பாலான முக்கியமான கதாபாத்திரங்களை காந்திமதி அம்மாவை நம்ம பார்த்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் வெளிவந்த பல திரைப்படங்களில் காந்திமதி அம்மா இல்லாத திரைப்படங்களே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியமான குணச்சித்திர நடிகை வலம் வந்தவங்க அவங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முத்து திரைப்படம் உட்பட ஒரு சில திரைப்படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். பெரும்பாலும் சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய நிஜ நிலை, அதாவது நிஜ வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அமைஞ்சிருது இல்லை. பல பேருக்கும் பலவிதமான சோதனைகளும் கஷ்டங்களும் அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதே சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த எத்தனையோ நடிகர் நடிகைகள் கடைசி காலத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு கூட மோசமான சூழ்நிலையில் இறந்து போயிருக்காங்க. அப்படி பழம்பெரும் நடிகையான நம்ம காந்திமதி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையும் சோகத்தால் நிரம்பியது அப்படின்னு தான் சொல்லணும். காந்திமதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால சரியான வயசில் திருமணம் செஞ்சுக்காமல் விட்டுருக்காங்க. அதனாலேயே கடைசி வரைக்கும் அவங்களால திருமணமே செஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு. தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தன்னுடைய தங்கையின் குடும்பத்தையும் தங்கையின் உதவியையும் நாடியிருந்த காந்திமதி அவர்கள் அவங்களுக்கு குடும்பம் அப்படின்றது தனியாக எதுவுமே இல்லாததுனால தன்னுடைய தங்கையின் குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக தத்தெடுத்துட்டு வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சினிமாவில் சம்பாதிச்ச பணம் சொத்து எல்லாத்தையுமே தன்னுடைய தங்கையின் குடும்பத்துக்காக தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பணம் இருக்கிற வரைக்கும் அவங்கள தங்கத்தட்டில் வச்சு தாங்கின அவங்களுடைய தங்கை காந்திமதிக்கு புற்றுநோய், அதாவது கேன்சர் அவஸ்தப்பட்ட போது கடைசி காலத்தில் சுத்தமாக கண்டுக்கவே இல்லையாமா. காந்திமதியின் கடைசி காலங்களில் தவித்த வாய்க்கு கூட தண்ணீர் கொடுக்க கூட ஆள் இல்லாமல் தனிமையில் மனம் நொந்தே கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே இறந்து போயிருக்காங்க காந்திமதி அம்மா. 2011ஆம் ஆண்டு ஒரு நாள் அவங்களுடைய வீட்டில் அவங்க தனிமையில் இறந்து கிடந்ததை கண்டறிந்து அவங்க எடுத்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் நம்மளை சிரிக்க வச்ச நடிகை காந்திமதி அம்மா மாதிரியான பல பெரும் நட்சத்திரங்களுடைய கடைசி காலம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது சினிமாவினுடைய சாபக்கேடு அப்படின்னே சொல்லலாம்.